Hi viewers and my dear students. இன்னைக்கு நாம 10th standard unit 5 coordinate geometry exercise 5.2 ஓட 13th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க. A quadrilateral has vertices A, B, C, D. Show that the midpoints of its sides form a parallelogram. ஓகேவா? இதான் question. நம்ம questionல இருந்து புரிஞ்சிட்டது என்ன பண்ண போறோம்? Given to findல எழுத போறோம். ஓகேவா? நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா question அதுக்காக தான். So given எழுதிக்கோங்க. குவாடிலேட்ரல்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்? 4 வெர்டிசஸ் இருக்கும். ஸோ 4மே கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் பண்ணணும்? த மிட் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் எ பேரலோகிராம். குவாடிலேட்ரலோட மிட் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்ந்து ஒரு பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு குவாடிலேட்டரல் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. 4 வெர்டிசஸ் A, B, C, D போட்டாச்சு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த மிட் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் ஏ பேரலோகிராம். இந்த குவாடிலேட்டரோட மிட் பாயிண்ட் இப்போ பாருங்கள், ஏபியோட மிட் பாயிண்ட் E, பிசியோட மிட் பாயிண்ட் F, சிடியோட மிட் பாயிண்ட் G, டிஏவோட மிட் பாயிண்ட் என்னது H. இந்த மிட் பாயிண்ட்லாம் சேர்ந்து ஒரு பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே டயகனல்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது? x1 + x2/2, y1 + y2/2. ஓகேவா? இப்போ நமக்கு A தெரியும், B தெரியும், C தெரியும், D தெரியும். ஆனால் நமக்கு என்னென்ன தெரியணும் பேரலோகிராம்னு சொல்கிறதுக்கு? EF GH தானே தெரியணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? EF GHோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏபியோட மிட் பாயிண்ட் என்னது? E. அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபிங்கிறது ப்ராக்கெட்டில் E போட்டுக்கோங்க. இப்போ என்ன பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கணும்? ஏ பாயிண்ட் வேணும், பி பாயிண்ட் வேணும் இல்லையா? எழுதிட்டு அதுக்கு நேம்ஸ் கொடுத்துட்டு இல்லை கொண்டு அப்ளை பண்ணுங்கள். x1 + x2/2, y1 + y2/2. ஓகேவா? ஈக்குவல் நமக்கு என்ன வந்துடுது? இங்கே 5 - 4 = 1. அப்போ 1/2 வந்துடும். -2 - 1 = -3/2ன்னு வந்துடுது. இப்போ ஈயோட பாயிண்ட் நமக்கு என்ன கிடைக்குது? 1/2, -3/2. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் BC, அதாவது F கண்டுபிடிக்க போகிறோம். அதையும் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மிட் பாயிண்ட் ஆஃப் BCங்கிறது F. ஸோ x1, y1, x2, y2 நேம்ஸ் கொடுத்துட்டு இங்கே x1க்கு பதிலாக 5 இருக்குது, ப்ளஸ் x2ங்கிறது 6/2, y1ங்கிறது -1, y2ங்கிறது 5/2. ரெண்டையும் ஆட் பண்ணால் 11 கிடைக்கும் /2, இங்கே -1 + 5 = 4/2. கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 1 2 இங்கே 2 2s are 4 அப்படின்ட்டு வரும். இங்கே என்ன எஃபோட வேல்யூ கிடைக்குது? 11/2, 2ன்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிடியோட மிட் பாயிண்ட் G கண்டுபிடிக்க போகிறோம். டிஏவோட மிட் பாயிண்ட் H கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், சிடியோட மிட் பாயிண்ட் என்னது? ஜின்னு சொன்னோம் இல்லையா? நம்ம வந்து என்ன பாயிண்ட்லாம் வேணும்? சி பாயிண்ட் வேணும், டி பாயிண்ட் வேணும். நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. x1, y1, x2, y2 கொடுத்துட்டு x1ங்கிறது 6 ப்ளஸ் x2ங்கிறது என்னது? -7. இப்போ நமக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ -7/2, y1ங்கிறது 5 ப்ளஸ் y2ங்கிறது 6/2ன்னு கிடைக்கிது. இங்கே 6 - 7 = -1/2, 5 + 6ங்கிறது 11/2. இப்போ நமக்கு ஜியோட பாயிண்ட் என்ன கிடச்சிருது? -1/2, 11/2ன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட் ஏடியோட மிட் பாயிண்ட் H கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஏடி பாயிண்ட் எழுதிட்டு மிட் பாயிண்ட் ஃபார்முலா கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்சோட வேல்யூ என்ன கிடைக்குது? -11/2, 2 அப்படின்ட்டு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன சொன்னால் போதும் பேரலோகிராம்னு சொல்கிறதுக்கு? இருக்குது பார்த்தீங்களா? மிட் பாயிண்ட் ஆஃப் இஜியும் மிட் பாயிண்ட் ஆஃப் எஃப்ஹெச்சும் என்னது? நமக்கு சேம் தானே? இதோட மிட் பாயிண்ட்டும் இதோட மிட் பாயிண்ட் என்னது தான் இது. அப்போ என்ன பண்ணிடலாம்? மிட் பாயிண்ட் ஆஃப் இஜி = மிட் பாயிண்ட் ஆஃப் எஃப்ஹெச் போட்டுருங்க. ஓகேவா? போட்டால் என்னாகும்? மிட் பாயிண்ட் ஆஃப் இஜி = மிட் பாயிண்ட் ஆஃப் எஃப்ஹெச். இங்கே நமக்கு இ பாயிண்ட் வேணும், ஜி பாயிண்ட் வேணும், எடுத்து ரைட் பண்ணியாச்சு. இங்கே எஃப் வேணும், ஹெச் வேணும், எடுத்து ரைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி x1, y1, x2, y2 இந்த பாயிண்ட்ஸுக்கு x1, y1, x2, y2 நேம்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே x1ங்கிறது என்னது? 1/2 ப்ளஸ் x2ங்கிறது என்னது? -1/2. அப்போ என்ன ஆகிடும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடுது. 1/2 /2 போட்டுக்கோங்க. x1 + x2/2, y1ங்கிறது என்னது? -3/2 ப்ளஸ் y2ங்கிறது 11/2 /2 போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே x1ங்கிறது 11/2, x2ங்கிறது -11/2 /2, y1ங்கிறது 2 ப்ளஸ் y2ங்கிறது என்னது தான்? 2 தான். இப்போ 2 + 2 /2ன்னு வந்துடுது. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 2 வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க.
இங்கே ரெண்டுமே எப்படி இருக்குது சேமாக இருக்கு இல்லையா 2 2ன்னு அப்போ 2 எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே 1 மைனஸ் 1 வந்துடும் டிவைட் பை 2 வந்துடுது நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் திருப்பி இங்கே என்ன பண்ணுங்க டினாமினேட்டர் சேமாக இருக்கு இல்லையா இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2வே எல்சிஎம் எடுத்துடலாம் இங்கே -3 + 11 ஓகேவா ஹோல் டிவைடட் பை இந்த 2 போட்டணும் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிடலாம் இதையும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க 2 எடுத்துட்டு 11 - 11 போட்டுடலாம் டிவைட் பை இந்த 2 வந்துடும் இங்கே 2 + 2 is 4 டிவைட் பை 2ன்னு கிடச்சிருது அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் 1 - 1 is 0 by 2 இருக்குது ஹோல் டிவைட் பை இந்த 2 இருக்குது இங்கே 11 - 3 is 8 டிவைட் பை 2 ஹோல் டிவைட் பை இந்த 2 போட்டாச்சு ஈக்குவல் டு 11 - 11 is 0 by 2 ஹோல் டிவைட் பை இந்த 2 4 by 2ங்கிறது அப்படியே இருக்கட்டும் நம்ம லாஸ்ட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஃபுல் டேர்ம் என்ன ஆகிடும் 0 ஆகிடுது இங்கே என்ன ஆகும் 1 2 is 2 4 2s are 8 அப்போ 4 by 2 வந்துருமா ஈக்குவல் டு இங்கே ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுது இங்கே 4 by 2 இருக்குது ரெண்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 2 is 2 2 2s are 4 இங்கே 1 2 is 2 2 2s are 4ன்னு வந்துடுது இப்போ 0, 2 ஈக்குவல் டு 0, 2 வந்துருச்சு இல்லையா therefore midpoint of EGயும் midpoint of F வச்சு நமக்கு எப்படி வந்துருச்சு ஈக்குவலாக வந்துருச்சு therefore the midpoints of the quadrilateral ABCDங்கிறது form a parallelogram சொல்லி என்ன பண்ணிடலாம் சம் வந்து முடிச்சிடலாம் ஓகேவா அவ்வளோதான் அந்த சம் Thank you so much.